வாழ்க மனமற்று வளர்க மனமற்று. அடையாளமின்றி பிறந்தோம், அடையாளமின்றி பெறுவோம். சுவாசத்திற்கும் கவனத்திற்கும் இடையில் உள்ள உங்களை வைத்தே உணர வைக்கும் உன்னத உணருதல் பயிற்சி முகாம் தான் இந்த கான்சியோ தெரப்பி. இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு ரொம்ப கடினமாக, ரொம்ப பாரமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. சிறுவனாக இருந்து இன்றைக்கி சீனியர் சிட்டிசன் ஆகியிருக்கேன். சின்ன வயசில் படித்த ஒரு கவிதை, பாடத்தில் படிப்பதை பழக்கத்தில் காணவே பாங்கான ஆசிரியர் துணை வேண்டும் அப்படிம்பாங்க. இவர் ஆசிரியராக கூட இல்லை, ஒரு நண்பராக, எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குது. எல்லாம் இன்றைக்கி அந்த 50 பயிற்சிகளையும் உலகத்துக்கு எந்த கட்டணம் இல்லாமே இவர் கொடுத்தா கூட இங்கே எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போதும் அதோடைய ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வாழ்க்கை தெரியும். சொல்லுக்கு சொல் சத்தியம், ஆனால் அந்த சத்தியத்தை ஒன்றுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. சுவாசம் பற்றி நிறைய, அதாவது 2-3 ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் சுவாசம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் விளக்கம் சார் நல்லா தெளிவாக கொடுத்தாங்க. ஆனால் காலையில் வந்தோடனே எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஏறவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இப்போ அந்த பயிற்சியோட டெக்னிக் கொடுக்குறப்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதை பயன்படுத்தினா கண்டிப்பாக எங்களால் அதில் சார் சொன்ன மாதிரி நாங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். என் பேர் சதீஷ். இங்கே கான்சியோ தெரப்பி அப்படின்ற கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கும் என்ன கான்செப்ட், கான்சியோ தெரப்பின்னா என்ன, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு மனம் எப்படி நம்ம இது பண்ணுறது, அதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி ஆட்கொள்கிறது அப்படின்ற ஒரு யூடியூப் மூலிமா பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். மோஸ்ட்டாக பார்த்தா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தோம்னா, அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது எப்படி செய்யணும், அது எந்த மூலியமாக செய்யணுன்றதை அவர் சொல்லும் போது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. இது ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி மனம்னா என்ன, எல்லாத்தையும் தாண்டி நம்ம சார்ந்து வர்றது தான் மனம். இந்த சில அலாரம் டெக்னிக்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது எனக்கு முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. இன்றைக்கி கான்சியோ தெரப்பின்ற பயிற்சி இன்றைக்கி ஈரோடு முகாமில் நடந்தது. இந்த பயிற்சி அட்டன் பண்ணுறது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா ஃபுல்லாக மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஐயா பேசுகிறாரு. மக்கள் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன, அதை எப்படி பூர்த்தி செய்கிறது, அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்குது. அந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதுக்கப்புறம் அதனால் பிரச்சனைகள் என்ன வருது, அடிப்படைகள் விஷயங்கள் தேவை பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருதா, பணம் பேர் புகழ் இது எல்லாமே கிடைச்சாலும் அவங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த கேள்விக்குறியான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை தேடிய ஒரு பயணம் தான் இந்த கான்சியோ தெரப்பி. இந்த கான்சியோ தெரப்பி பயிற்சிகள் நம்ம டெய்லி செய்யும் பொழுது, ஐயா பௌச்சந்திரஜி அவர்கள் சொன்ன மாதிரி அதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நிம்மதியை நோக்கி நம்ம போகும் பொழுது மனம்னா என்ன, அதில் எண்ணங்கள்லாம் என்ன, அந்த எண்ணங்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, ஒத்திசைவுனா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்ச சக்தி நம்ம எப்படி நமக்குள்ளே கொண்டு வருது, அதன் பிரபஞ்சத்துடைய நாம் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய மொழி, பிரபஞ்சத்தின் மொழி என்ன, அந்த மொழியை நம் பிரபஞ்சத்திடம் பேசும்பொழுது அது நமக்கு என்ன தருகிறது, கவனம்னா என்ன, எதை மேலே நம்ம கவனம் வைக்கணும், பிரபஞ்சத்தின் மேலே கவனம் வச்சா என்ன ஆகும், மற்ற பொருட்கள் மேலே கவனம் வச்சா என்ன ஆகும், அது எப்படி நமக்குள்ளே சேரும்ன்ற எல்லா விஷயங்களும், அதாவது மற்ற இடத்தில் நம்ம படிக்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இது அனைவரும் தெரிஞ்சு கொண்டு பயன்பெறணும்னு சொல்கிறேன். நன்றி. வணக்கம் சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கான்சியோ தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்பில் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொன்ன அந்த 25 டெக்னிக்குமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பர்சனலாக. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய மாற்றங்கள் நானே அனுபவிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு சந்துரு சாருக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, எல்லா மனிதர்களும் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துலையும், பதட்டம் பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தில், மனக்கவலை அப்படின்ற விஷயத்தில் மூழ்கி இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சாருடைய டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். ரொம்ப பயங்கரமாக அப்படியே கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்றது இல்லை. எல்லாமே ரொம்ப சிம்பிளான எளிமையான டெக்னிக்ஸ் தான். உனது சுவாசமே உனக்காக தவம் இருக்கும் ஒரே கடவுள்.